ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 75 கிராம்ஸ் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு 1/4 கப் வந்து மில்க்கு, அப்புறம் கீயில் வந்து சாட்டே பண்ணி போடுறதுக்கு 2 ஸ்பூன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் அண்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 1 கப் வந்து பாசிப்பருப்பை லேசாக வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். 1:3 ரேஷியோவில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்ல 4 விசில்ஸ்க்கு நம்ம வந்து விட்டு நம்ம வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். அது ப்ரெஷர் குக் ஆகிட்டுருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் ஏதாவது மண்ணெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையை இதில் வந்து போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கருகிடும். இந்த மாதிரி நல்லா புசுன்னு வந்தோடனே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ கூட ஆட் பண்ணலாம். பாதாம் வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வந்து கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணோம். இது வந்து பாசிப்பருப்பு பாயாசம் கூட சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கடாயில் இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடாயில் வந்து நான் வந்து நம்மளோட பாயாசத்தை வந்து ஊற்றுறேன். நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து நல்லா வந்து இந்த பருப்பும் வெல்லமும் வந்து சேர்ந்து வந்து கொதிக்கணும். அது வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச உலர்ந்த திராட்சை, தேங்காய், பாதாம் இது எல்லாத்தையுமே போட்டுறணும். 2 ஏலக்காவும் இருக்குது, அதையும் நான் வந்து போட்டேன். இப்போ அகைன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் வந்து பால் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பால் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா வந்து திரிகிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான். இப்போ நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ ஸ்வீட் லவர்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி பார்த்தாச்சு. இப்போ வந்து நல்ல காரமான நல்ல புளிப்பான ஒரு நல்ல டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 வரமிளகா. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட புளியோதரைக்கு வந்து புளியோதரை பொடி. இது வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அண்ட் நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட புளியோதரைக்கு.
இதை நீங்கள் வந்து மொத்தமாக கூட செஞ்சு நீங்கள் வந்து பொடி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் புளி சாதம் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு வறுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உளுந்தையும் போட்டு வறுத்துட்டேன். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு மல்லியும் மிளகையும் வந்து போட்டு வறுக்கிறேன். இந்த மிளகு வந்து வறுக்கும்போது கொஞ்சம் வெடிக்கும். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது மல்லி மிளகு ரெண்டுமே வந்து வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எள் வந்து போடுறோம். எள் வந்து போடையில் அதுவுமே வெடித்து வந்து வெளியில் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட எள்ளும் வந்து வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா. நான் வந்து 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இதையும் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இதுதான் புளியோதரையோட பேஸ் பொடிக்கான ரெசிபி. இப்போது நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளி நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளித்து புளியை கரைச்சி ஊற்றி இந்த பொடியை போட்டு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போது வந்து இது ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி பொடியை வந்து திரித்து வச்சிட்டேன். இப்போ நம்ம புளியோதரைக்கான பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த புளியோதரை வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 வரமிளகாயை வந்து பிச்சு வந்து போட்டிருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை. நான் வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரா பீனட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அண்ட் கேஷ்யூ நட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சல் வந்து வச்சுருக்கோம்ல, புளி தண்ணி, அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ வந்து புளி கரைசல் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போடணும். அண்டு கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ் வந்து பிச்சு வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரித்து வச்சுருக்கோம்ல பொடி, அதை வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதை போடையிலே நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அது வந்து கட்டியாக ஆகிடும். அப்படி கட்டியாக ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இப்போ இந்த பொடியை வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். இதை போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மூடாமல் ஹாஃப் க்ளோஸ்டாக வந்து மூடி ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல திக்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நம்மளோட புளி பேஸ்ட் வந்து புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ரெடியான புளியோதரை பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் வந்து வெல்லம் வந்து போடுறோம். இந்த வெல்லம் வந்து அந்த புளிப்பு, உரப்பு, உப்பு இந்த டேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஒரு மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்கும். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளியோதரைக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து வெல்லம் போடுறோம். வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கறி லீவ்ஸும் நான் வந்து போடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நல்லா இதை வந்து கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருப்போம்ல வேர்க்கடலை, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வேர்க்கடலை போட்டோம். அப்படி போடையில் என்ன ஆகும்னா அந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி லாஸ்ட்லேயும் நீங்கள் கொஞ்சோண்டு வேர்க்கடலை போடும்போது ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து புளியோதரை பேஸ்ட்டை நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சுருக்கிற சாதத்தில் போட்டு நம்ம வந்து கிளற போகிறோம். நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆயிலும் நீங்கள் வந்து போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புளியோதரை பேஸ்ட்டை வந்து போட்டு நம்மளோட புளியோதரையை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு ஒரு 5 hours முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இது நல்லா வந்து ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்ல காரசாரமான டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நவராத்திரினா ஒரு சுண்டல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம்ல. ஸோ ஒரு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பூம்பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறமா வந்து தேங்காய் பூ. இந்த பூம்பருப்பு ரெசிப்பியில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து என்னென்னா, இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஊற வச்சு பாயில் பண்ணி பருவமாக நம்ம வந்து எடுக்கணும். அது மட்டும்தான் இதில் வந்து மெயினான ப்ராசஸ்ஸு. ஸோ நான் வந்து இப்போது 1 கப் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் நம்ம வந்து ஊற்றி ஒரு 1/2 hour to 1 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனுக்கு வந்து மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை பாயில் பண்ண போகிறோம். இதை பாயில் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். அதை நான் வந்து இப்படி உடைச்சா அது வந்து உடையுது. அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் அது நல்லா வந்து ஊறி இருக்கணும். இப்போ அது வந்து ஊறி வெந்துருச்சு. 2 விசில் தான் வந்து வச்சோடனே நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இதை நீங்கள் கூட விசில் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து பாயில் ஆகி சேர்ந்துடும். அதனால் கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து வடிகட்டி அந்த தண்ணிலாம் இல்லாமல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து பெருங்காயமும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து மசிஞ்சாலும் வந்து நல்லா இருக்காது, வேகலைனாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வந்து வேக வச்சு தாளித்தோன்னா ஒரு நல்ல வந்து சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ வந்து நான் வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட பூம்பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து பண்ணது இல்லைன்னா ஒரு தடவை வந்து பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு இருக்குல்ல அதை பாயில் பண்ணி பண்ணுற சுண்டல் தான் வந்து இது. நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நவராத்திரிக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து பிரசாதம் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.